கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் ஆதியாகம புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான், தேவன் அவனை எடுத்து கொண்டார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனிதனை படைத்து மனிதனோடு சஞ்சரிக்க விரும்புகிற தேவனாகிய கர்த்தர் ஆதாமை முதலாக படைத்த பொழுது தன்னுடைய சாயலாக படைத்தார். மட்டுமல்ல, அனுதினமும் பகலில் குளிர்ச்சியான வேளையிலே ஆதாமோடு வந்து உறவாடி மகிழ்வது அவருடைய பழக்கமாயிருந்தது. இந்த தேவன் ஆதாமோடு மட்டுமல்ல, ஆதாம் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை இழந்த பொழுது தேவன் அவ்விதமான ஒரு உறவை மனிதனோடு ஏற்படுத்தி கொள்ள முடியவில்லை. ஆனால் யாரெல்லாம் தேவனுக்கு பிரியமாயிருந்தார்களோ அவர்களோடு தேவன் சஞ்சரித்திருக்கிறார் என்பது தான் உண்மை. இந்த வசனம் சொல்லுகிறது, ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருக்கையில். இந்த ஏனோக்கு ஆதாமின் வம்சத்திலே வந்த ஒரு மனுஷன். இவர் தன்னுடைய உலக வாழ்க்கையிலே தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கிற ஒரு அனுபவத்தை பெற்றிருந்தார். அப்படி தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கும் பொழுது காணப்படாமற் போனார். தேவன் அவனை எடுத்து கொண்டார் என்று வசனம் சொல்லுகிறது. அப்படியானால் தேவனோடு சஞ்சரிக்கிற பொழுது அந்த மரணத்தையே காணாமல் தேவனோடு சேர்ந்து விட்டார் என்று பார்க்கிறோம். இது எப்படி ஆயிற்று என்று பார்ப்போமானால், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்து கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்து கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்து கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். இப்போ தேவனோடு சஞ்சரிக்க வேண்டுமென்றால் விசுவாசம் காணப்பட வேண்டும். அடுத்த வசனம் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். அப்படியானால் இந்த ஏனோக்கிடத்தில் தேவன் பிரியமாயிருந்தபடியினால தான் ஏனோக்கோடு தேவன் சஞ்சரித்தார். தேவன் ஏனோக்கோடு பிரியமாயிருப்பதற்கு காரணம் ஏனோக்கு தேவன் மேல் வைத்திருந்த விசுவாசம். ஹல்லேலூயா. ஆகவே தேவனிடத்தில் என்ன விசுவாசம் என்றால், தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாமும் கூட இன்றைக்கு தேவனோடு சஞ்சரிக்க முடியுமா என்று நாம் நினைத்து கொண்டிருக்கலாம். நாமும் தேவனுக்கு பிரியமானவைகளை செய்யும் பொழுது, தேவனிடத்தில் நம்முடைய விசுவாசத்தை நாம் பலமாக வைத்திருக்கும் பொழுது நிச்சயமாகவே தேவன் நம்மோடு இருப்பார். நாமும் தேவனோடு சஞ்சரிக்கிற அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் தேவன் நம்மோடு சஞ்சரிக்கவே விரும்புகிறார். நாம் தேவனோடு சஞ்சரிக்கவே தேவன் விரும்புகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களிலே இயேசு சொன்னார், நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராயிருப்பீர்கள். இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்று என்றேன். ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். ஒரு நண்பனிடத்தில் நாம் எதையும் மறைக்க மாட்டோம். ஒரு சிநேகிதியிடத்தில் நாம் எதையும் மறைக்க மாட்டோம். அதே போன்று இயேசு கிறிஸ்து தனக்கென்று எந்த ரகசியமும் வைக்காமல் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்ட அத்தனையுமே நமக்கு தந்து விட்டார். ஆகவே தான் அவர் நம்மை சிநேகிதர் என்று சொல்லுகிறார். எவ்வளவு அருமையான தேவன் நம்முடைய தேவன், எவ்வளவு அன்பான தேவன். இந்த தேவனோடு சஞ்சரிக்கிற அனுபவத்திற்கு நம்மை பயிற்றுவிப்போம், பழகுவோம், அதை நம்முடைய வாழ்வில் அபியாசப்படுத்துவோம். தேவனுடைய ஆசீர்வாதங்களை இம்மையிலும் மறுமையிலும் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையா நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்விதமான ஒரு அனுபவம், கர்த்தரோடு சஞ்சரிக்கிற ஒரு அனுபவத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாருங்க. அதற்கேற்ற விசுவாசத்தை தாருங்க. தேவனுக்கு பிரியமாக இருக்க உதவி செய்யுங்க. உடைய ஆசீர்வாதங்களுக்கு பாத்திரவான்களாக எண்ணுங்கப்பா.
நன்றி பரிசுத்த ஆவியானவரே. மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் bless you.